அதனால்தான் ஒரு ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி உலகிற்கு தருவது 2 இடம். ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை உறவுக்கு தருகிறது, வகுப்பறை உலகுக்கு தருகிறது. அதனால நீங்க உங்களுக்கு அந்த 16 ஆண்டுகள் பயிற்சி பெறுகிற ஒரு வகுப்பறை என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. சரித்திரத்தை உருவாக்கி உங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய உலக வரலாற்றில் யாரோ ஒருவர் உங்கள் வரலாற்றை எழுதுவதற்கு நீங்கள் உங்களை உருவாக்கி கொண்டு உலகிற்கு வர வேண்டிய இடம்தான் இந்த இடம். இங்க டிகிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஒன்றே ஒன்று வேண்டுகோள் வைக்கிறேன். இதோடு என் படிப்பு போதும் என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொரு டிகிரி முடித்தவர்களும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து சொல்றேன், அடுத்து பிஜி முடிங்க, அதற்கு மேலே பயிற்சியை எடுங்க. ஏதாவது ஒரு துறையில் நான் கால் பதித்து தன்னம்பிக்கையோடு நான் வேலை தேடுவதை தவிர விட நான் 10 பேருக்கு வேலை தருபவனாக உயர்வேன் என்று உன் மனசுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை அதை உன்னால் சாதிக்க முடியும். நம்ம மனம்தான் காரணம், எல்லாத்துக்கும் நம்ம மனம்தான் காரணம். என்னை வச்சே நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா 36 ஆண்டுகள் நான் மிகவும் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த பிள்ளைகளை மட்டுமே சந்தித்தவன். ஒரு நாளும் மேட்டுக்குடி மக்களை பார்க்காதவன். 2006 ஓய்வு பெற்றவன். 2007 வருடந்தோறும் மாவட்ட அளவில் 12 பெண் குழந்தைகளை தத்தெடுத்து கொண்டு இன்றைய வரையில் அவர்களை பட்டதாரிகளாக வெளியிலே கொண்டு வருகிறேன். ஒரு மனிதனுக்குன்னு ஏதாவது அந்த குறிக்கோளை உருவாக்கி தந்த பெருமையே மேதகு அப்துல் கலாம் அவர்களை சாரும். ஏன்னா அவர் தான் என்னுடைய மானசீக குரு. நம்ம நினைச்சா எதையும் சாதிக்கலாம். அவரவர்களுக்குள்ளே இருக்கிற வைராக்கியம்தான் காரணம். விளையாட்டுகளில் வேடிக்கை இல்லை. பிள்ளைகள் பார்க்குறேன், பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு நான் நிறைய என் சர்வீஸில் வித்தியாசம்லாம் பார்த்தவன். படிக்கவே மாட்டான் எங்கள் ஆள், ஆனால் படித்த மாதிரி இருப்பான். இதுங்க எல்லாத்தையும் படிச்சிடும், ஆனால் படிக்காத மாதிரியே இருக்கும். ஐயோ 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 எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் திறமைகள் 2 பேருக்கு சரிநிகர் சமமாக இருக்கிறது. பல நேரங்களில் பார்த்துருக்கேன் நான், பல நேரங்களில் பார்த்துருக்கேன். ஒரு கேள்விக்கு கூட நான் ஆசிரியராக இருந்ததுனால சொல்கிறேன், ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு பெண் குழந்தை எழுதுவாள். ஆன்சர் தெரியலன்னா அந்த பிள்ளை எழுதவே எழுதாது. ஆனால் எங்காளுங்க ஆன்சர் தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக எழுதுவான். அவனுடைய கற்பனை சிறக அந்த வான மண்டல பேப்பர் மண்டலத்தில் சுற்றி உலாவும். நான் ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பூகம்பம் எப்படி உருவாகும்னு கேட்டிருந்தேன். எந்த பெண் குழந்தையும் அதில் அட்டன் பண்ணலை. ஆனால் நம்மால் ஒருத்தன் எழுதினான், வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், வெள்ளம் பெருக்கெடுக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார், அவருக்கு பின்னாலே ஆடு மாடுகள் எல்லாம் போய்விடும்னு எழுதினான். என் பின்னாடி எதை அனுப்புகிறான். நானே அவனை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி இந்த மாதிரி எழுதலாமாடா ராஜா, மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லையாடா உனக்குன்னு. ஓன்னு அழுதான். பரவாயில்லடா, செஞ்ச தவறுக்கு வருந்துற பத்தியா, இது ஒன்று போதும்டா, இதுதான்டா பாவம் மன்னிப்பு, இதுதான்டா வருந்துறல்ல, போதும், அது போதும், இனிமேல் நீ தெரிஞ்சிருவேன்னு. நான் அதுக்கெல்லாம் அழுவலேன்னா. எதுக்குடா அழுவுறேன்னு, நீங்கள் படிச்சு பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பொதுவாக பிள்ளைகளை ரசிக்கணும்னு ஆசைப்படுறவேன், ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் அந்த பிள்ளைகளை. சார் இன்றைய ஜென்ரேஷனில் சொல்கிறேன், ஆசிரியர்களுக்கு சொல்கிறேன், பிள்ளைகளை ரசிக்கணுமா. அது எந்த லெவலில் இருந்தால் என்ன, பிள்ளைகளை ரசிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களை பற்றி குறிப்பு வரைக்கும் கேட்டிருந்தேன். ஒருத்தர் எழுதிக்கிறான், அனைவரும் மாண்டு விட்டனர்னு எழுதினான். இல்லைன்னா அவனுக்கு ஃபுல் மார்க் போட்டேன் நான், இல்லைன்னா ஒரு ஆளை காட்டணுவான். ரொம்ப வேடிக்கையான பிள்ளைகள். அவனுக்கு நீங்கள் அவன் வழியிலே போயிட்டு, இன்னும் சொல்ல போனால் குறும்புகள் அதிகமாக செய்கிற பிள்ளை தான் பிற்காலத்தில் மக்களால் விரும்பப்படுகிற ஒரு மிகப்பெரிய நுட்பம் உடையவனாக வருவான். நிறைய பார்த்து அந்த ஒரு இல்லை, அந்த குடும்பத்தில் அந்த மடை மாத்தினா போதும்,
கொஞ்சம் மடை மாற்றினா போதும். இந்த கவிதை நூல்னு பார்த்தேன், ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. பிள்ளைகள் நிறைய படிக்க முடியல. இந்த வாக்குரிமை பற்றி ஒரு 3 பேர் எழுதியிருந்த மட்டும் அப்படியே ஊடலை பார்த்தேன். ஏன்னா ஒரு அழகான சிந்தனை. வருங்காலத்தில் ஓட்டு போடுகிற தகுதி பெறுகிறதற்கு முன்பாகவே அதை பற்றி சிந்திக்கிற ஒரு சிந்தனைக்கு கூட இந்த மலர் வாய்ப்பளித்திருக்கிறதே என்று உண்மையிலேயே நான் மகிழ்ந்தேன். இல்லை, ஒரு அருமையான வரி பாருங்க. ஒரு விரலின் தீர்ப்பு இன்று 5 விரல்கள் நீள்வதில்னு வந்திருக்கு. ரொம்ப ஃபென்டாஸ்டிக் லைன் அது. அப்போ தான் என் பையனை நினச்சிக்கிட்டேன், என் பசங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுப்பேன் நிறையா எழுதுறான்னு. ஒருத்தர் 2-3 பேர் எழுதுந்த இன்னும் பசுமையாக இருக்கேன் என் நினைவில். ஹைவேஸில் பறக்குது சுசுகி, யமஹா பைக் எடுத்தான்னா பறக்குது விண்வெளியில், மண்வெளியில் ஓடுற மாதிரி விமானம் மாதிரி போகுது. ஒரு பக்கம் சுசுகி பறக்குது, ஒரு பக்கம் யமஹா பறக்குது. என் பையன் 6வது படிக்கிற பையன் எழுதினான், சுசுகிக்கும் யமஹாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ். என்ன ஃபென்டாஸ்டிக் கவிதை, போயமே. அது ரொம்ப அருமை. 2 வரியில் தூக்கி சாப்பிட்டான். அந்த மாதிரி இந்த பிள்ளை சுபிகா 2nd BSc IT. ஒரு விரலின் தீர்ப்பு இன்று 5 விரல்கள் நீள்வதில்னு போட்டிருக்கு. சூசகமான வார்த்தை அது. ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தை அது. அதே மாதிரி உண்மையான தேச துரோகி, சமூக விரோதி யார் என்றால் வாக்களிக்க தவறுபவனும் காசு வாங்கி வாக்களித்து தவறுக்கு துணை செல்பவனும் தான்னு விக்னேஸ்வரன் 3rd BCom ரொம்ப அற்புதமான கவிதை, ரொம்ப நல்லா இருந்தது. அதே வாக்கு பற்றி தான் சந்தான மிர்சியா 3rd BCom, நம் வாக்கே நம் செல்வாக்கு, வாக்குக்கு பணம் வாங்கினால் குறையும் நம் சொல்வாக்கு, நாளடைவில் நாம் செல்லா காசு என்று அந்த வாக்கு பற்றிய ஒரு பார்வையை இந்த பிள்ளைகள் மிக அழகாக ஒரு சமூக நோக்கத்தோடு எழுதியிருக்கிற அழகை நான் பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு உயரிய சிந்தனைக்கு கவ்சானல் கல்லூரியினுடைய பருவ மலர் வாய்ப்பளித்திருக்கிறது என்றால் இதோடு நீங்கள் நிறுத்தி விடாதீர்கள். வருங்காலத்தில் சிறந்த ஒரு கவிஞனாக வர வேண்டும் என்று காலெடுத்து வையுங்கள். உங்கள் வாய்ப்புக்கு வாசல் திறக்கப்படும் பல இடங்களில், இல்லையா? திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. அதனால தான் இன்றைக்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் புத்தாக்க பயிற்சி திட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். நான் முதல்வன் திட்டத்தை ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறார் மாணவர்கள் மத்தியில். அதாவது திறமை, பாட புத்தகத்தை மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதி மார்க் வாங்கிறதுல இல்லை, அது திறமையாக இருக்கலாம். புத்திசாலித்தனம் என்பது வேறு. இன்னும் சொல்ல போனால் இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பாருங்கள், எப்பயுமே ஒரு 4 ரோ இருக்கும் கிளாஸ் ரூமில். ஃபர்ஸ்ட் ரோவெலாம் பார்த்தீங்கன்னா புக்கு உண்டு, பிளாக் போர்டு உண்டு, ஆசிரியர் முகம் உண்டு, எந்த பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த ஃபர்ஸ்ட் ரோவுக்கு புத்தகம் தெரியும், பிளாக் போர்டு தெரியும், ஆசிரியர் தெரியும், அதை தவிர எதுவும் தெரியாது. செகண்ட் ரோவில் பாருங்கள், புக். அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் IAS IPS எல்லா ரேங்க்லையும் வந்துடுவாங்க. செகண்ட் ரோ கொஞ்சம் நிமிந்து பக்கத்தில் பார்க்கும். அவங்க தான் பிற்காலத்தில் டாக்டர்ஸு, பொறியாளர், மருத்துவர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. இந்த தேர்ட் ரோ அப்படியும் எப்படியும் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு எல்லா ஜாப்லேயும் வந்துடுவாங்க. இந்த ஃபோர்த் ரோவுக்கு மாப்பிள்ளை பெஞ்சினே பேர். அவங்க கவலைப்பட்ட வரலாறே கிடையாது. சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எதை பற்றியும் பயப்படவும் மாட்டாங்க, அச்சப்படவும் மாட்டாங்க, அவன் வாங்கிட்டானேன்னு ஆச்சரியப்படவும் மாட்டாங்க. அவங்களா இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தான் பிற்காலத்தில் MLA MP-யாக வந்துடுறாங்க. அப்போவே ஏன் சிரிக்கிறாங்க தெரியுமா? படிங்கடே படிங்க, ஃபைலை தூக்கியாந்து என்கிட்ட தான் நிற்கணும். நீங்கள் அவன் தொலைநோக்கு பார்வையிலே தெளிவாக இருக்கிறான்.
எல்லாருக்கும் திறமை இருக்குதுயா. யாரும் திறமை இல்லாதவர்கள் பிரபஞ்சத்தில் இறைவனால் படைக்கப்படுவது இல்லை. உறுப்பு குறைபாடாக பிறந்த பிள்ளைக்கு கூட ஒரு அபரிமிதமான ஆற்றலை ஆண்டவன் வைத்திருப்பதனால்தான் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்றே நாம் அழைக்கிறோம். இறைவனுக்கு தினம் நன்றி சொல்லணும். நாமெல்லாம் அத்தனை சிறப்பாக நம்மை படைத்திருக்கிறான் கடவுள். நம்மால இன்னொருவனுக்கு பயன் விளைவிக்கணும், நம்மால இன்னொரு மனிதனுக்கு பயன் ஏற்படணும். பள்ளி ஆசிரியராக பவனி வந்து உலகத்தின் மிக புகழை பெற வேண்டும் என்றுதான் விரும்பி வந்தார் ஒரு அன்னை. ஆனால் கல்கத்தாவிலே காலெடுத்து வைத்து ஆதரவற்றும் அனாதையாக கிடந்து கேட்பாரற்று கிடந்தவர்களை எல்லாம் அரவணைத்து அவர்களுக்கு தொண்டு செய்வதுதான் என் தலையாய கடமை என்று தீர்மானித்து அதில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அதனால்தான் அந்த அம்மாவை பற்றி ஒருவன் கவிதை எழுதினான். அன்னையே, நீ கல்யாணமாகி கருவுற்றிருந்தால் ஓரிரு குழந்தைக்கு தாயாகி இருப்பாய். கல்யாணமாகாமலே கருணையுற்றதனால் உலக குழந்தைகளுக்கெல்லாம் தாயானா என்று அன்னை தெரசாவை பற்றி எழுதினார். வழக்கறிஞராக பொறுப்பேற்று வாழ்நாளில் கோடிக்கணக்கில் சம்பாதித்திருக்கலாம். ஆனால் தென்னாப்பிரிக்காவிலே நடந்த போராட்டத்திற்கு நிறவெறி போராட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்பாக அதில் வெற்றி பெற்றதனுடைய அடையாளமாக இந்திய தேசத்தில் கால் வைத்து சுதந்திர போராட்டத்திற்கு தலைமையேற்ற அகிம்சை வழியிலே சுதந்திரத்தை பெற்றுத் தந்தார் அண்ணல் காந்தியடிகள் என்றால் அது உலக வரலாறு. நம்மால இன்னொருத்தம் பயன்படணும். குறைஞ்சபட்சம் நான் அந்த பிள்ளைகளெல்லாம் வணங்கி கேட்கிறேன், ஐயா, வாழ்நாள் முழுவதும் உன் தாய்க்கும் தந்தைக்கும் உரிய பிள்ளைகளாக நடங்கய்யா. அதுதான் ஐயா படித்ததனுடைய நோக்கமே. உலகத்திலே தந்தை தாய். அதனால்தான் இஸ்லாத்திலே பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய வாசகம் அதுதான். எல்லா இடங்களிலும் இறைவன் வர முடியாது என்பதனால்தான் தன் பிரதிநிதியாக தாயை படைத்திருக்கிறான் என்று அழகான வார்த்தை. அதை விட யாராலும் சொல்ல முடியாது. தாய்க்கு நிகரானவர்களை உலகத்தில் பார்க்கவும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? காலேஜ் முடிஞ்சு சாயந்தரமாக நீங்கள் வீட்டுக்கு போகிற பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். வாசல்லையே அம்மா இருந்தான்னா அப்பா இருந்தாருன்னா வந்து உடனே கேட்பார், அப்பா வாமா என்னாச்சு, என்னென்ன பேப்பர் கொடுத்தாங்க, எவ்வளோ மார்க்குன்னு கேட்பார். அம்மா சொல்லும், ஆமாம் இவர் படிக்கிற காலத்தில் வாங்கி குவிச்சிட்டாரு, சும்மா இரியா வாடி செல்லம். அம்மா கொடுத்தன தயிர் சோறு மத்தியானம் பத்துச்சா? அம்மா அடிவயிறை பார்ப்பாள், அப்பா அறிவை பார்ப்பார். அடிவயிறு தீர்ந்தால் அறிவு வளராது என்ற தேவ ரகசியம் நம்மை பெற்ற தெய்வத்தை தவிர உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அதனால்தான் ஆண்டவன் இருப்பதும் கருவறை, கடவுள் இருப்பதை கருவறை என்று சொல்லுகிறோம். அந்த கருவறையே ஒரு தாய்க்குள் இருக்கிறது என்றால் அவள்தானே நடமாடும் தெய்வம் நமக்கு. அதனால் தாயை நேசிங்க, தந்தையை நேசிங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அதுதான் உங்களுக்கு. நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நாம் அவங்கள மட்டும் மறக்கக்கூடாது. ஏன்னா அஸ்திவாரங்கள். மாளிகை ஒருபோதும் அஸ்திவாரத்தை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக உங்கள் நினைவிலே இதை பதிவு செய்கிறேன். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருங்க. எப்போ பார்த்தாலும் சில பேரை பார்க்குறேன் கவலையாகவே இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க, அச்சப்படாதீங்க, ரெண்டுமே வேண்டாம். நீயாக இரு, நீயாக இரு. விரும்பியது கிடைக்கலையா கவலைப்படாத, கிடைத்ததை விரும்பிக்கொள். விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பிக்கொள். வெற்றியாளனாக வர முடியும், வெற்றியாளனாக வர முடியும். அதை நேசின்ற நான் சாதாரணமான விஷயம் இல்லை. நிறைய உதாரணங்கள் சொல்லுவேன் நான். ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்றேன்னா, சில பிள்ளைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. நான் நினைச்சது நடக்கலை, அதனால நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு அது நம்ம வாழ்வதற்கு பிறந்தோம். இதை நான் சொல்லணும்னு அவசியம் இருக்கின்றதுனால ஒரு சமூக பிரதிநிதியாக சொல்றேன். ஏன்னா ஒரு நீட் எக்ஸாமில் ஒரு பையன் கூட சேலத்தில் தோல்வி அடைஞ்சிட்டான். நான் சொல்றது ஒரு 6 வருஷத்துக்கு முந்தி. சூசைட் பண்ணிக்கிறேன்னு முடிவு பண்ணி எங்கடா உயரமான இடம்னு பார்த்தா அந்த ஊரில் மலையை விட உயரமானது செல்போன் டவராக இருந்தது. செல்போன் டவர் மேலே மலைமலைன்னு ஏறிட்டான். விழப்போகிற நேரத்தில் ஊரே திரண்டு வந்து கெஞ்சுது. ஒரே பையன், வாடா வந்துடுறா, அப்பா அம்மாலாம் கெஞ்சுறாங்க, அழறாங்க. ஒன்றுமே நாங்கள் சொல்ல மாட்டோம், வாடா போன போய் போதுவா
இல்லை இல்லை என் முடிவில் மாற்றம் இல்லைன்னா. அப்புறம் கடைசியில் அவன் ஃப்ரெண்டு ஆருயிர் நண்பன் ஓடி வந்தான். நண்பா விழுந்துடாதே, அவசரப்படாதே அவசரப்படாதேடான். என்னடா இது நண்பன் குரலாக்குதேன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தான். நல்லா கேட்டுக்கிடா, நான் வரும்போது ஒரு பெரியவரை கேட்டேன், இந்த மாதிரி அகால மரணம் அடைவங்களுக்கு அடுத்த பிறவி இருக்குதுன்னு அவர் சொன்னார்ரா. ஒருவேளை நீ மறுபடியும் பிறந்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து படிக்கணும்டா, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுறான்னா. சார் மலை இறங்கி கீழே வந்துட்டான் அவன். ஓடா எமன்டா மறுபடியும் பிறந்து எல்கேஜிலேருந்து படிக்கிறது. என்ன எல்கேஜி படிக்கிற பையனை போய் கேளுங்க, அவன் ஒரு பெரிய கதை சொல்லுவான் நமக்கு. வாய முடியும் போயா, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். அன்றைக்கி தான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிற பையன் அவங்க அப்பாவை போய் கூப்பிட்ருக்கான். டேடி இன்னைக்கு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் இருக்குது, நீ வரணும். டேய் பெற்றோர் ஆசிரியர் கழக மீட்டிங் கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்னடா ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்கு? உனக்கு ஒன்றுமே தெரியலப்பா, நீ நானே எங்கள் மிஸ்ஸு 3 பேர் தான் அந்த மீட்டிங். இது ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துக்குது, போய் உங்கள் அப்பாவை கூட்டின்னு வாடான்னுக்கிறாங்க. அப்படி கூப்பிட்டாக இவர் என்கொயரி பண்ணி நண்டு சாத்துவாருன்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னு டெவலப் பண்ண பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் என் புத்திசாலித்தனம். இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். நான் ரொம்ப வரவேற்கணும், அதை ரசிக்கணும். அதுதான் உண்மையிலே. அவனை அப்படியே மடைமாற்றம் பண்ணி வந்தீங்கன்னா பிரில்லியன்ட் ஆகிடுவான். சார் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் உள்ளே இருக்கிற 6 மாதத்துக்கு முந்தி சென்னையில் மழை பெய்யுது, மேகம் மூட்டமாக இருக்குது, ரெயின்போ வானத்தில் பார்க்குறாரு. அப்பா உள்ளே வரும்போதே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு, டே ரமேஷ் இங்கே ஓடியா 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 பாடுற ரெயின்போடான்னாரு. இப்போ தான் பார்த்துட்டு உள்ளே வந்தான்னா. ஏன்டா சலிப்பாக சொல்கிற, வாடா அப்பா கூட சேர்ந்து பாடுறா, அதே ரெயின்போ தானே, கலர் எதுவும் சேஞ்ச் ஆகல, அதுக்கு என் கண்ணிலே இருக்குது, நான் பார்த்துட்டேன்னா. இல்லைடா அப்படி எழுத்து பேசுகிற, வாடா என் கூட பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்கும் உனக்கு. நீ ரெயின்போ காட்டுவ, நல்லா ஆகுதுன்னு சொல்லுவேன், ரெயின்போக்கு ஸ்பெல்லிங் கேட்பேன். அதில் ஏதாவது ஒன்று தப்பு சொன்னேன்னா 2 சாத்துவேன். இது எதுக்குயா இது? உன்னை பற்றி எனக்கு தெரியாது, அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுங்கிறான். எல்லாம் தெரிஞ்சு பிரில்லியண்ட்டான பசங்களாம் ஜாலியாக இருங்க பசங்க. அது இப்போ தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருங்க. நான் என்னுடைய முதல் புத்தகத்தில் அதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறேன். 95 மார்க் வாங்கின அமுதா கண்ணீரும் கம்பளையுமா இருக்குது. நான் தான் கேட்டேன், என்னடா நீ தானடா ஸ்கூல் ஃபஸ்ட்டு, சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு, கிளாஸ் ஃபஸ்ட்டு, தமிழில் யாரும் 95 வாங்கின வரலாறே கிடையாது, ஏம்மா சந்தோஷமாக இல்லாமல் கண்ணீர் விடுறேன்னு. இந்த 5 எங்கே போச்சுன்னு ஃபீலிங்காக இருக்குது சார். இந்த பக்கம் பார்க்குறேன் கந்தசாமி கலகலன்னு இருக்கிறான் பேப்பர் வாங்கினதுலேருந்து. என்னடான்றான், அந்த 5 என்கிட்ட வாங்குது. அதுக்கு சொல்கிறான், எனக்கும் ஒரே ஃபீலிங்காக இருக்குது சார், இதுவே எப்படி வந்ததுன்னு தெரியல. இவன் ஃபீலிங்கு வேறு, அந்த ஃபீலிங்கு வேறு. ஆனால் ஒன்று, அந்த கந்தசாமியை நான் சுமக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடுத்து ஒரு வார்த்தை என்னை பார்த்து கேட்டேன், சார் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார், இந்த 5 அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்றேன்னா. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், படிப்பு அந்த பெண்ணுக்கிட்ட இருக்குது, தன்னிடத்தில் இருப்பது குறைவாக இருந்தாலும் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற பண்பாடு அந்த பையனிடத்தில் இருக்கிறது என்பதைத்தான் நான் சொன்னேன். இல்லையா? இந்த படிப்பும் பண்பாடும் சேர்ந்தாதான். அதுதான் ரேங்குக்கு மார்க்குக்கு என்னன்னு பேர் தமிழில்? மதிப்பெண்ணுன்னு பேர். மதிப்பும் இருக்கணும், எண்ணும் இருக்கணும். அந்த எண் மதிப்புக்குரியதாக இருக்கணும், சுயநலம் சார்ந்ததாக இருக்கக்கூடாது. அதைத்தான் நான் ரொம்ப ரசனையோடு சொல்றேன். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சிறப்பு இருக்குது. உங்களுடைய குணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சமூக வழிகாட்டியாக வரலாம்.